தினம் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு திருப்பூர் சிக்கன அரசு கலைக்கல்லூரி டாக்டர் திட்டம் அழகரண்டு சார்பாக நம்முடைய தேவாங்கபுரம் பள்ளியிலே எதனால முதல்ல புற்றுநோய் வருதுன்னு நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னா, பசி எடுக்காது, வாழ்க்கை முறை மாறிடுச்சு, உணவு பழக்கம். நீங்க எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட்டு போட்டு போறீங்க. நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் வெளியில் இருக்குது இல்லையா? நிறைய ஐட்டங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் வந்துருச்சு. ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டா ஃபாஸ்ட்டாக மேலே போயிடுவோம். ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டா ஃபாஸ்ட்டாக மேலே போயிடுவோம். ஒரு செல்லு செத்து போயிடுச்சு. இந்த உடம்புல நிறைய செல் இருக்கும். ஒரு செல்லு செத்து போச்சுன்னா மற்ற அந்த செல் செத்து போன செல் இருக்குது, அது பக்கத்தில் பரவி எல்லா செல்லையும் கொன்றும் செத்து போயிடும். அப்போ என்ன ஆகும்? அந்த புற்றுநோய் பரவ ஆரம்பித்து விடும். உலகத்திலேயே இரண்டாவது இடத்துல புற்றுநோய் இருக்குது. முதல் நோய் ஒன்று இருக்குது, இரண்டாவது இடத்துல புற்றுநோய். அந்த நோயால பல கோடி பேர் பாதிக்கப்படுறாங்க. குறைந்தது 1 கோடி பேருக்கு மேல பாதிக்கப்பட்டு வர்றாங்க. போகும், மனம் கழித்து போறது ரத்தமா போகும், இருமும் போது ரத்தமா வரும். இதெல்லாம் புற்றுநோய்க்கு உண்டான மிகப்பெரிய ஒரு அறிகுறி. அதனால நீங்க எல்லாருமே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோயற்ற வாழ்வே நோய் இல்லாமல் இருந்தாலே நமக்கு அது என்னது? குறைவில்லாத செல்வமாக கருதப்படும் அப்படிங்கிறாங்க. எப்பா பீடி குடிக்காதப்பா, அவங்க புகை பிடிப்பவர்கள் சொல்றாங்க. அவங்க புகை பிடிப்பவர்கள் அல்ல, அந்த புகையை விடுபவர்கள். நாம தான் பிடிப்பவர். சுற்றி ஐயா சொன்னார் இல்லையா, சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த நோய் அதிகமாக பரவும். அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு? உணவே மருந்தாக இருந்தது. இன்றைக்கு மருந்தே உணவாக இருக்கிறது. உறுதிமொழி. புற்றுநோய் வருவதற்கு காரணம் நாம் ஊட்டச்சத்து குறைபாடுகளாலும் நமது தவறான வழக்கங்களினாலும் வர நேரிடுகிறது. புற்றுநோய் கண்டறிந்து முறையான சிகிச்சை அளிப்போம் என்று நான் உளமாற உறுதியளிக்கிறேன்.